நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது, அரசினுடைய திட்டங்கள்ல முதலமைச்சருடைய பெயரையோ கொள்கை தலைவர்களுடைய பெயரையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களாக காவல் விசாரணை மரணங்கள் அப்படிங்கிறது பேசுகிற பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் மீண்டும் ஒரு காவல் விசாரணை மரணமாக இருக்குமோ என்கிற அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. வனத்துறை விசாரணையில பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் மரணம் அடைந்திருப்பது, இவற்றை குறித்தும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் இன்றைக்கு அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் இந்த அண்மை காலத்துல, அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி துவங்கி இருந்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் இந்த மூலமாக பல்வேறு இடங்களில் முகாம்களை அமைத்து அங்கங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவரவர்களுடைய பிரச்சனைகள், குறிப்பாக குடிநீர் நீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, ரேஷன் கடை பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆதார் அட்டையில பிரச்சனை, வாக்காளர் அட்டையில பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னா உடனடியாக தீர்வு காணுவதற்கு இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாதா மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்காத பெண்கள் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க, வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? இன்னும் 10 மாதம் இருக்கிற போது. இந்த திட்டத்தை அறிவித்த போதே இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான விமர்சனம் அப்படிங்கிறது நம்முடைய பேட்டியில சொல்லியிருப்பாரு மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்லியிருப்பாங்க. இன்னும் 10 மாத காலம் இருக்கிற பொழுது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த நேரத்தில் அமல்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? மிக குறிப்பாக இப்போ நமக்கு இன்னொரு திட்டத்தை அமல்படுத்த போறாரு. அது என்ன தெரியுமா? நலம் காக்கும் ஸ்டாலின். இப்போ நீங்கள் நலத்தை காக்க மட்டும்தான் முடியும், ஸ்டாலின்ங்கிற பேரை வச்சுக்க முடியாது. ஏன்னா ஆர்டர்டு பை ஹைகோர்ட், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இனிமே நீங்க உங்க பெயரை பயன்படுத்த முடியாது. தெளிவாக இது எல்லாமே ஒரு பிராண்டிங்கான வேலை அப்படிங்கிறத எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு ஸ்கீமையும் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் ஸ்டாலின், திமுக, சமூக நீதி இப்படிலாம் இவங்க பண்றதன் மூலமாக ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணி மக்கள் மன்றத்தில் எப்போதுமே பேசப்படும் பொருளாக திமுக இருக்குது, ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அவங்க இதை பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் இவங்க மேல இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப எப்படி இது ஹைகோர்ட் வந்து இதுக்கு தடை போட்டாங்க, இடைக்கால தடை போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் இல்லையா? எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு இன்பதுரை போற்றுகிறாங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தி இருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அரசு பணத்தில்னா என்ன அர்த்தம்? உங்க பணம், எங்க பணம், எல்லாருடைய பணம், இதெல்லாம் வரி பணம் இல்லையா? இந்த அரசு பணத்துல கட்சியின் கொள்கை தலைவர்கள் பணத்தை பயன்படுத்துவதும் தவறு. எனவே அரசு திட்டங்களில் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிறத போற்றுக்கிறாங்க. இதை யார் வந்து போயிருக்கிறாங்க, அப்பீலுக்கு போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி.வி. சண்முகம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சன் ஆஃப் லேட் வேணுகோபால், ஹேவிங் அட்ரஸ், மொட்டையான் ஸ்ட்ரீட், திண்டிவனம். சி.வி. சண்முகம் இருக்கிறார் இல்லையா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, அவர் தான் இதுக்கு ஸ்டே கேட்டு போயிருக்கிறாரு. விசஸ் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு இது போயிருக்குது.
அதில் ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். Therefore, we are inclined to pass an interim order to the effect that while launching and operating government welfare schemes through various advertisements, the name of any living personality, photograph of any former chief minister or ideological leaders or party insignia, emblem, flag of respondent number 4 shall not be included. ரொம்ப தெளிவா ஆர்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. த நேம் ஆஃப் எனி லிவிங் பர்சனாலிட்டி, வாழும் நபர்கள் பேரில் இருக்கக்கூடாது. போட்டோகிராஃப் ஆஃப் எனி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆர் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ், ஐடியாலஜிக்கல் லீடர்ஸோடைய பெயர்லையோ அல்லது அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடிய விதமாகவோ முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு யாருடைய பெயரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒன்று. அப்புறம் பார்ட்டி இன்சிக்னியா, எம்பளம், ஃபிளாக், இதெல்லாமே பார்ட்டியை வந்து போய் சேர்க்கும் விதமாக ஆஃப் ரெஸ்பாண்டட் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப தெளிவாக தொடர்ச்சியாக இந்த பேரை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் பின்னாடி வரேன். We may hasten to add that we have not passed any order against launching, implementation or operation of any welfare scheme of the government. நாங்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ அமல்படுத்துவதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ எதிராக எந்த தீர்ப்பையும் எந்த தடையையும் வழங்கவில்லை. இந்த பேரை பயன்படுத்தாதீங்க, இப்படிப்பட்ட பேர்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்றதுக்கு தான் தடை வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க உயர்நீதிமன்றம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் வந்து திமுகவுக்கு உண்மையிலே ஒரு செட்பேக்காக தான் பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, இவங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதை காட்டிலும் இந்த திட்டத்தின் வாயிலாக முதலமைச்சருடைய முகத்தையும் முதலமைச்சருடைய பெயரையும் திமுகவுடைய பெயரையும் மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதன் வாயிலாக மக்கள் மன்றங்கள்ல தொடர்ச்சியாக திமுக ஒரு டாக் ஆஃப் த டவுன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து மெயினாக வந்து ஒரு வேலை பார்த்தாங்க. அந்த வேலைக்கு வந்து நீதிமன்றம் வேட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அடுத்ததா ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் ஆரம்பிக்கவே போகுது. நலம் காக்கும் ஸ்டாலின். அதாவது எத்தனை தடவை தாங்க அவருடைய பேரையும் அவருடைய இதையுமே பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, வேற யாருமே இல்லையா இங்க? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இது நம்முடைய அரசினுடைய வரிப்பணம், நம்ம மக்களுடைய வரிப்பணம். அவருடைய பெயரையோ அவருடைய கொள்கை அவருடைய எம்பளம் ஃபிளாக் எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா நீங்க தனியா கட்சி ரீதியா பண்ணலாம். இப்ப திமுகங்கிற கட்சி வந்து நலன் காக்கும் ஸ்டாலின், நலம் காக்கும் உதயநிதி அப்படின்னு பண்றாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. வி cannot able to hate it or against it. நம்ம வந்து அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதோட கட்சி பணம், கட்சி ரீதியா பண்றாங்க. ஆனால் இது வந்து அரசு பணம், இது வந்து ஒரு அரசினுடைய திட்டமாக நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னும் போது எப்படி உங்க பேரை பயன்படுத்தலாம்? இதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஆர்டர்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் திமுக சார்பாக வில்சன் ஆகியோர் இன்றைக்கு மதியம் 2:15 மணிக்கு தலைமை நீதிபதி முன்பு ஆஜராகி இருக்கிறாங்க. ஆஜரானதோடு மட்டும் இல்லாம நீதிபதி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த விதித்த தடையை ஒரு நாளைக்கு தள்ளி வச்சிருங்க, ஒரு 1 டே தள்ளி வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாளைக்கு தான் நாங்கள் திட்டத்தை தொடங்க போறோம், நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டத்தை நாளைக்கு தொடங்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் எல்லா பத்திரிகையிலையும் எல்லா ஊடகத்திலையும் எல்லா சோசியல் மீடியாலையும் விளம்பரம் கொடுத்துட்டோங்க, அதனால அதை நாங்கள் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெர்மிஷன் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வழக்கை 13ஆம் தேதி 8ஆம் மாசத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன தெரியுது நமக்கு? ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. நல்ல திட்டங்களை, நல்ல ஆட்சியை, ஒழுங்கான காவல்துறையை, நல்ல கல்வியை, நல்ல பொருளாதாரத்தை, நல்ல வசதி வாய்ப்புகளை, ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம வழங்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே திட்டங்களுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு பிறக்காது இல்லை? ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா உட்பட
மக்களோட எடப்பாடி திட்டம் அப்படின்னு ஒன்னாலும் தப்பு தான், அதை கொண்டு வரவே முடியாது. உண்மையிலேயே தலைவர்கள் மக்கள் மன்றத்துல மக்கள் நெஞ்சங்கள்ல இடம்பெறணும் அப்படின்னா நல்ல செயல்பாடுகளின் மூலமா இடம்பெறணும். எப்படிப்பட்ட செயல்பாடு இடம்பெறணும்? கஸ்டடியல் டார்ச்சரை பண்ணி இடம்பெறக்கூடாது. இப்போ ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் நடந்துகிட்டு இருக்கு, என்ன தெரியுமில்ல? அவர் பேர் மாரிமுத்துங்க. அந்த மாரிமுத்து அப்படிங்கிறவரு கேரள காவல்துறையினரால பிடிக்கப்பட்டு ஏதோ புலிப்பல்லு இருந்துச்சாமா அவர்கிட்ட, ரைட்டு, அந்த புலிப்பல்லு இருக்குன்னு பிடிச்சி தமிழக வனத்துறையிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணிருக்கணும்? விசாரணை பண்ணியிருக்கணும். என்னங்க புலிப்பல் எடுத்துருக்கிறீங்களா, நீங்க யார் என்னன்னு கேட்டிருக்கணும். இதெல்லாம் அது நடந்துச்சான்னு தெரியல. ஆனால் அந்த வனத்துறை காவலர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஷவர்ல துணியை மாட்டி அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் இவரை அடித்தே கொன்றிருக்கிறது இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மீண்டும் ஒரு கஸ்டடியல் டார்ச்சர், காவல் விசாரணை மரணம் அப்படின்ற திசையை நோக்கி நம்ம நகர்த்தி இருக்கிறது. எப்படி ஒரு மலைவாழ் மக்கள், ஒரு மலைவாழ்ல வாழக்கூடிய ஒரு மனிதன் புலிப்பல்ல வச்சிருந்தான்னு கேரள வன காவல்துறை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இன்னாங்க அங்க என்னன்னு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. விசாரணை பண்ணுங்க, அது பண்ணுங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க அவர் மேல. அது எப்படிங்க லுங்கியில ஷவர்ல மாட்டி பாத்ரூம்ல செத்து போய் கிடக்குறாருன்னு செய்தி வருது? ஆச்சரியமா இருக்கு, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. காவல் விசாரணைக்கு எடுத்துட்டீங்கனாலே அவர் உங்களுடைய கஸ்டடியில தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாம எப்படி பாத்ரூம் போனாரு? பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்த போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இது வந்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு மீண்டும் உள்ளாக்கி இருக்கு. இது தொடர்பாக நீலம் பண்பாட்டு மையம், நீலம் அமைப்பினர், இன்னும் பல்வேறு சமூக அமைப்பினர் தங்கள் கருத்துக்களை எழுதிட்டு பகிர்ந்து வராங்க. எப்படிங்க பாத்ரூம்ல போய் ஷவரை மாட்டி ஆடுங்க தற்கொலை பண்ணுவாங்க? எப்படிங்க அது முடியும்? வாய்ப்பு இருக்காங்க? அவ்வளோ ஹைட்டு ஷவரா? இது எப்படி நடக்கும் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப மீண்டும் ஒரு காவல் விசாரணை மரணத்தை திருப்பூர்ல தமிழ்நாட்டின் காவல்துறை அரங்கேற்றி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி காவல் விசாரணை மரணங்கள், இன்னொரு பக்கம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கல்வியா இருக்கட்டும், நீட் விவகாரமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சமூக நீதியா, இடஒதுக்கீடா இருக்கட்டும், நீட் விவகாரத்துல 7.5% ரிசர்வேஷனை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி, உள்ஒதுக்கீடு. நீங்க ஏன் அதை உயர்த்தி கொடுக்கல? ஏன் 10 ஏன் 12 மாத்தல? அப்படி மாற்றி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மக்கள் மனங்கள் இடம்பெற்றிருப்பீங்களா இல்லையா? அது ஒரு எளிமையான வழியா இல்லையா? அப்ப மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, எங்களோட ஸ்டாலின் இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போது வரைக்கும் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினோட வீட்டுக்கு முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் போகல. ஏன் ஒரு அறிக்கை கூட நீங்க வெளியிடல? எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவருங்க திரு சீமான் போய் பார்த்திருக்கிறாரு. அந்த அம்மா கதறி அழுகுறாங்க அவர் கையை கரம் பற்றி. கூட்டணியில் இருக்கிற டாக்டர் திருமாவளவன் போய் பார்த்திருக்கிறாரு. நீங்க ஏன் போய் பார்க்கல, பார்க்க விரும்பலையா? அதனால்தான் அரசியல் நோக்கர்களும் அம்பேத்கரியவாதிகளும் திமுக ஒரு சாதி இந்து கட்சி என்று விமர்சிக்கிறார்கள். நீங்கள் சாதி இந்துக்களுடைய வாக்குகள் பறிபோய்விடும் என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போய் நீங்க பார்க்க மறுக்கிறீங்க. இப்படிலாம் நீங்க போய் அங்க நின்று இருந்தீங்கன்னா எங்களோட ஸ்டாலின் இருக்கிறாருன்னு மக்களே பேசியிருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்களுடன் ஸ்டாலின் நீங்க சொல்ல அப்படிலாம் வைக்க முடியாதுப்பான்னு உயர்நீதிமன்றம் மண்டையில் கொட்டி இருக்கிறது. ஸ்டாலின் என்கிற பெயரை இனிமேல் எந்த திட்டத்திலும் இவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நிலைமை வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்க அப்பீல் போவாங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக, தேர்தல் வியூகமாக தலைவர்கள் பார்த்தார்கள், பயன்படுத்தினார்கள். அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லலாம். அப்படியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான காவல் விசாரணை மரணங்களும், சாதி ஆணவ படுகொலைகளும், பல மக்கள் பிரச்சனைகளுடைய போராட்டங்களுக்கும் செவிமடுத்திருந்தால், குரல் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே முதலமைச்சரை உச்சிமுகர்ந்து பாராட்டி இருக்கலாம். அவருடைய பெயரை இப்படி திட்டங்களின் மூலமாக அல்ல, செயல்பாடுகளின் மூலமாகவே மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அந்த விவகாரம் திமுகவுக்கு
பின்னடைவாக மாறி இருக்கிறது. இது குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.